பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் நடைபெற்றுள்ள இந்த சம்பவம் மிகுந்த கவலை அளிக்கிறது. விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருப்பது வேதனை அளிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் சமூக ஊடகங்களில் வரக்கூடிய அவதூறுகளுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுபோல ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது என்பதை கேள்விப்பட்டு அதை தவிர்க்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். மாவட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் அந்த தகவலை அறிந்து ஆர்ப்பாட்டம் இல்லை என்பதை அறிந்து தவிர்த்து விட்டார்கள். ஆனால் தகவல் அறியாத சில தோழர்கள் அந்த இடத்தில் கூடியிருக்கிறார்கள். திமுகவை சார்ந்தவர்களும் அங்கே கூடியிருக்கிறார்கள். இதனால் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்துள்ளன. இனி அவ்வாறு நடப்பதற்கு இயக்கத் தோழர்கள் யாரும் இடம் கொடுத்துவிடக் கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். தூய ஆட்சி தருவன்னு சொல்லிட்டு முதல்வர் பதவிக்கு வந்திருக்காரு. அதே சமயம் அதிமுக விலகின உடனே தாவேக்கால இணையறாங்க. இதை பற்றி இது ஆரோக்கியமான ஒரு அரசியலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணரவில்லை, கருதவில்லை. இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவும் குடியரசுத் தலைவர் ஆட்சி இங்கே வந்துவிடக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முடிவை மேற்கொண்டது. எங்கள் ஆதரவை நாங்கள் நல்கியிருக்கிறோம். வெளியிலிருந்து ஆதரவு நல்குவது என்கிற அந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அமைச்சரவையிலும் இடம்பெற வேண்டும் என்று தவேக தரப்பில் விடுத்த அழைப்பை ஏற்று இயக்கத் தோழர்கள் மீண்டும் கலந்தாய்வு செய்து ஏற்கனவே எடுத்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று என்னை வலியுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த நிலையில் தவேக தலைவருக்கு, முன்னணி பொறுப்பாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கிற வேண்டுகோள், எந்த சூழலிலும் உங்கள் ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஆட்சியை திறம்பட செய்ய வேண்டும். இந்த விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தவேக தலைமை செயல்படக்கூடாது என்பது எங்கள் விருப்பம். அதிமுக இதுபோன்ற நெருக்கடிகளை சந்திக்கும் என்று தேர்தலுக்கு முன்பே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததன் விளைவாகத்தான் அதிமுகவின் ஆதரவை பெறுவதில் தவேகவுக்கு நெருடல் இருந்ததாக தவேக தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒருவேளை பாஜகவோடு கூட்டணி இல்லாமல் அதிமுக தனித்து தேர்தலை சந்தித்திருந்தால் அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிற முயற்சியை தவேக முன்னெடுத்திருக்கும். அவ்வாறு இல்லாமல் காங்கிரஸ் ஆதரவை நாடியதற்கும் இடதுசாரிகளுடைய ஆதரவை நாடியதற்கும் அதிமுக பாஜக உறவுதான் காரணம் என்பதை தவேக தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு அதிமுகவின் இந்த நெருக்கடி நிலை, அதிமுக இத்தகைய நெருக்கடி நிலையை சந்திக்கிற சூழல் உருவாகியிருப்பதாக நான் கருதுகிறேன். இது ஒருபுறம் இருந்தாலும் தவேக
தலைமை இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்க கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். யார் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தாலும் அவர்களை கட்சியிலே இணைத்துக் கொள்வது என்பது தாவேகாவின் மீதான நம்பகத்தன்மையை பாதிக்கச் செய்யும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.